சண்டே மார்னிங் காலையில் ஒரு அளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணி போல் வீட்டு வேமர்த்தடி வந்து உட்காந்துட்டோம். வந்து என் புள்ள படிப்பாளி, படிக்கிற காலத்தில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, உட்காந்து எழுதிட்டு கிடந்தா. எழுதுனா முட்டை முட்டையாக போட்டு வைப்பா, ABCDன்னு சொல்லிக்கிட்டே எழுதுவோம். ஆனால் ABCD நான் கையை பிடிச்சி எழுதி விடுவேன். அப்படியே அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 5 நிமிஷம் ட்ராவலிங்லேயே அந்த மண்பானை ஐட்டம்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு விசிட் பண்ணேன். நிறைய ஐட்டம்ஸ் வந்து நிறையா வந்து போட்டிருந்தாங்க. அந்த பூச்செடி வைக்கிற மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து காஸ்ட்லி, எல்லாமே ஒரு 500 ரூபா 600 ரூபா அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. இந்த இது இருக்குது இல்லையா, இது மட்டும் தான் ஒரு 100 ரூபா, ஒரு பாட்டு 100 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு அதில் 2 பாட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி அழகுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, மணி பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். நிறைய சொப்பு சாமான்கள் எல்லாமே இருந்துச்சு. சொப்பு சாமான், அப்புறம் வந்து சுட்டி விளக்கு, டிசைனாக வந்து தண்ணி குவலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தயிர் போட்டு வைக்கிற மாதிரி கப்பு, அப்புறம் நிறைய இருந்துச்சு. ரெண்டாவது வந்து அந்த மண்பானை உண்டியல் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு மறுபடியும் வந்து மாயனூர் ஆற்றுக்கு தான் போயிருந்தோம். சண்டேலையா மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீன் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சீப்பாக கிடைக்கும். வாங்கிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு லேட்டாகும்னு சொல்லிட்டு ஆற்றுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். போகிறப்ப வரமாட்டேன்னு அழுதா, வாரப்ப ஆற்றுக்குள்ளே இருந்து வெளியே வரமாட்டேன்னு அழுகுறா. உட்காந்துக்கிட்டு உண்ணாவிரதம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பின்னாடி பண்ணி வருதுடி அப்படின்னு சொன்னோடனே வேகமாக எந்திரிச்சு ஒடியாந்துட்டா. வர வழியில் தாமரை குளமும் இருந்துச்சு. சரி, அதில் வந்து தாமரை வேரோட பிச்சுட்டு வந்து நம்ம வீட்டில் நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு வேரோட பிடிங்கிட்டு வந்துட்டு ஒரு தாமரை வந்து பிச்சுட்டு வந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு